ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. ஹலோ ஹலோ. அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தைய 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது. படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் அது யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் ஜார்ஜ் விஷ்ணு தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலையும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் பாமாறுன்னு சொன்னெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறன் ஒரு படம் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டோ ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் ஒரு உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய சங்கர் தம்பி, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி மே 30 அப்படின்ற மாதிரி அந்த கார்டன் யாபமும் உங்கள் யாபம் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. குமாரன் அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரனே, இந்த குருவியை பதட்டத்தில் விட்டு அந்த கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவார், செந்தில் கூப்பிட்டுக்காந்து ஓடுவார், ஆப்பிரிச்சு பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்க இந்த நம்பர்ன்றாரு. திருப்பி கிளம்புவார், எங்கே போறீங்க இந்த பக்கம் போயிட்டு வரீன்றாரு. 1 hour சொல்வார். அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து 3 ஓகே ஆச்சுண்ணே. அப்புறம் சூப்பர் நானே 6 வரணும்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்ட ஓடுங்கன்றாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2 3 ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல. அவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அது வந்துருச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்போ ஆபீஸருக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆறுதல் சொன்னேன், ரொம்ப நன்றிங்க. அவங்க ஒளிப்பதிவுல அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே. உதயகுமாரன்னு அதே ஜீனியஸ். நீங்கள் உங்கள் படம் பார்த்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, என்ன 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்கள் சைடு எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. 2 நாள் வந்தாலும் அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல, டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்லை சார் சரியா வரும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொன்னேன் சீனு வேணுமா நம்மாண்டு அப்படிங்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும். அப்படியே அண்ணன் பேக்கெட்டில் வச்சிருப்பாப்புல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணுமையா, அதனால எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறன்னு. எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கணும், அது ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுக்குட்டியை தூக்கிட்டு வாங்க, இந்த இதுப்பாக வரப்பை போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போல கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க. அதே வெற்றிமாறங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்டுக்குட்டி தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டிட்டு அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு ஒரு 2வது மேல நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கொடுத்தே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரைசனுக்கு அங்கிருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்ச எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க டப்பிங்க்கு அப்பப்போ வரப்ப துரை செந்தில்குமார் எங்க ஒப்புனாரு கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட துரை செந்தில்குமார் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்த ஆமல்ல. நம்ம அடுத்ததுக்கு போறதா அவர்கிட்ட எல்லாமே தெரியும்,
ப்ளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம அப்பப்போ அன்னைகிட்ட கேட்டுக்கலாம், அண்ணன் மானிட்டர் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு. இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னது ஆரம்பிக்கிற டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சிம்பிளாக இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க. 14 வருஷமா உங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன், நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டுருந்தா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேன்னு. கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கமிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு, ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னோட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக தெரிஞ்ச 2 பேருமே அவர் பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க. நீங்க இப்போ சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமா அவர் படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்க வருவாங்க, அதுலயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தை திட்டிக்கிட்டு அங்க வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க, அதை உட்கார சொல்லுங்க, உட்காந்துருப்ப திட்டிக்கிட்டே நம்ம கிட்ட அப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டும். செந்தில் அப்படி இல்லை, அந்த ஊசி எடுத்துக்கு அப்படியே நேரம் வந்து ஹாலோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவர் தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்ட்டு கேட்டோம்னா கூட அதுக்கும் டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி இது என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கதை நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க, நல்லா சூப்பரா பச்சை அப்படி பேசுனீங்க அண்ணே சொன்னீங்க. அந்த ரிலீஸுக்கு முதல்ல அப்பதான் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோமா, அந்த கதை நான் ஆனதில்லை, மற்றபடி மேற்படி விஷயங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கிருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன், அண்ணன் கொடுக்கணே, அண்ணன் வணக்கண்ணே காலையில் வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிடும்னு கேட்கல, ரிலீஸ் ஆயிடும்னு சரி ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் எனக்கு கொடுக்குறோம் கொடுங்கண்ணே, இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு நம்ம தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க, 100 ரூபா வந்துரும்னு நான் சொல்ற பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாம். ஒரு வருஷம் செந்தில் நேற்று கொடுக்குறேன் அண்ணன், அதே தான். என்னண்ணே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அதனால எந்த தப்பானது எந்த எதுவுமே இல்லை, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அது கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன், இல்லை நான் இந்த டிஸ்பிளே பண்ணிருக்காங்க மற்றவங்க அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குன்னு நீங்க இந்த படம் வெளியிருக்காங்க ஒரு பெரிய சப்போர்ட்னு, அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைன்னு, கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முழக்கங்களில் துணிஞ்சாருங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கன்னு. சிதம்பரன்னு ரொம்ப நன்றி. அதிகமாக அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேர் தான் அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே. ஒரு நம்பர் போட்டு விடலாமே அப்படின்ற உடனே குமாரன் சொல்றாருங்க, இல்லை வேண்டாம், இல்லை அதான் சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போறாங்க. பறந்து அடிக்கிறாங்க, எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிடுறாங்க, வேண்டாம் அத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனைலாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணன், உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு
நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே, காமெடி நான் உங்கள் கூட இருக்கேனே, இப்போ உங்கள் கூட நான் இருக்கிறேன். நீங்கள் எப்போதும் என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே. எந்த விதத்தில் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் வரும், ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடுங்க, அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்கள் ரொம்ப நன்றிங்க. இப்போவும் சொன்னேன், எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்கள் தானே ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து. அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. Thank you so much, sir. Yes. So, photography time. எல்லாரும் ஒரு போட்டோக்கு ப்ளீஸ்.